கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. குருந்தமொன்றோசித்தானோடும் சென்று கூடியாடி விழா செய்து திருந்து நாள் மறையோர் இராப்பகல் ஏப்தி வாழ் திருக்கோட்டியூர். திருந்து நான் மறையோர் இராப்பகல் ஏப்தி வாழ் திருக்கோட்டியூர். கருந்தட முகில் வண்ணனை கடை கொண்டும் கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எப்தவங்கள் செய்தார்களோ. அருமையான பாட்டு. குருந்தமொன்று, அசுரர்கள் வெவ்வேறு ரூபங்கள்ல வரார்கள். குருந்தமர மகாவும் ஒரு அசுரன் வந்தானா. அவன் வஞ்சனையாக நிறைய பூத்து இருந்தானா. பூவுக்கு ஆசைப்பட்டு கண்ணன் ஏறினாக்க உடனே கண்ணன் மேல முறிஞ்சு விழுந்து அவனை கொண்டு விடலான்னு பிளான் போட்டு இருந்தானா. இது பாகவதத்துல இல்லாத கதை, பெரியாழ்வார் சொல்ற. அது பூத்திருந்த அந்த குருந்த மரம் குருந்தாசுரன். அவனை அது பூத்திருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனா இவன் அசுரன் அப்படின்னு தெரிஞ்ச கண்ணன் ஜல் 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 ஓடி வந்து தன்னுடைய காலால ஓங்கி ஒரு உதவிட்டு அந்த மரம் ஒசித்து கீழே விழுந்ததா. அசுரன் போயிட்டான். அவனுடைய குணங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாமாங்கிறார். இப்படி ஏனால் அவன் எப்போ அசுரனோ அப்ப நம்மளுக்கு ஒன்னும் அவனால பாதை இல்லைன்னாலும் கூட வர சிறுவர்களுக்கு பாதையை செய்வான். துஷ்டனை உடனே ஒழிச்சு விடணும், பாம்பை கண்டா உடனே அடிக்கணுங்கிறது போல. குருந்தமொன்றோசித்தான் ஓடும் சென்று, அந்த பெருமாள் கண்ணன் தானே, கண்ணனோடு எப்படி ஆயிரம் சிறுவர்கள் எல்லாம் எப்ப பார்த்தாலும் கூடி ஆடி விழா நடத்தின்றிருந்தார்களோ அதுபோல திருக்கோட்டி உள்ள சௌமிய நாராயணம் வசந்தோத்சவ நித்தியோத்சவ பிரம்மோத்சவாதிகள் உற்சவங்கள் அவர் புறப்படும் பொழுது அவர் பின்னாடியே கூடி ஆடி விழா செய்து, அத்தியாபகர்களாக வரக்கூடியவர்கள், வேத பாராயணமாக வரக்கூடியவர்கள், வாத்திய கோஷங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள், நாம சங்கீர்த்தனம் பண்றவர்கள், சேவார்த்திகளாக வருகின்றவர்கள் என்ற கூட்டம் கூட்டமாக ஆடி விழா செய்து திருந்து நான் மறையோர், தப்பு இல்லாதபடி, ஸ்ருதி ஸ்வரபங்கம் இல்லாதபடி, ஸ்வரபேதம் இல்லாதபடி, அக்ஷர அசுத்தம் இல்லாதபடி வேதங்களை சொல்லும்படியான மறையோர்கள் இராப்பகல், உற்சவ காலங்களிலே ராத்திரி என்னோ பகல் என்னோ இல்லாதபடி ராத்திரி 2 மணி ஆனாலும் பெருமாள் புறப்பாட்டுல அவர்கள் சேவிச்சுட்டுதான் இருப்பார்கள். ஏத்தி வாழ் திருக்கோட்டியூர், அவர்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது, சுவாமி நாராயணன் தான் தெரியும், உற்சவம் தான் தெரியும். அதுக்காகத்தானே திவ்ய தேசத்துல வாசம் பண்றது. எனத்துக்கு திவ்ய தேசத்துல வாசம் பண்றது பெருமாளுக்கு ஆட்பட்டு இருக்கணுங்கிறதுக்காக தானே. பெருமாள் புறப்பட்டா எப்ப 4 வீதியும் சுத்தி எப்ப வருவரோ அவர் இஷ்டம் தானே. அவர் வருகின்ற வரையில அவருடைய கையை கோத்துண்டு பின்னாடியே வேத பாராயணம் பண்ணிண்டு, அவர் எங்க உட்காராரோ அங்க உட்கார்ந்துட்டே வேத பாராயணம் பண்ணிண்டு, அவர் எங்கு நடக்கிறாரோ அங்க நடந்துட்டே வேத பாராயணம் பண்ணி கொண்டு அவர் பெருமாள் உள்ள எழுந்தருளின பிறகு கோஷ்டி முடிஞ்சு தீர்த்தம் வாங்கி கொண்டு அப்பாடா நாளைக்கு வெடிகாலமே எத்தனை மணிக்கு புறப்பாடு, 3 மணிக்கு தயாராகிடும் என்று வாழறவர். இராப்பகல் ஏத்தி வாழ்த்திருக்கோட்டியூர், நேர பார்த்துதானே சொல்ற பெரியாழ்வார், நேர பார்த்துதானே சொல்றாரு. அப்படி இருந்திருக்காளாமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள். திருந்து நான் மறையோர் இராப்பகல் ஏத்தி வாழ்த்திருக்கோட்டியூர் கரும் தடமுகில் வண்ணனை. அங்க இருக்க குடிதானே முகில் வண்ணன், கரும் நல்ல கருத்த தடம் விஸ்தாரமான முகில் வண்ணன் கடை கொண்டு அவனுடைய கோஷ்டியில தத் பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்தியன்னு கடைசியில நிக்கணுமா. முதல்ல அடியன் நிக்க கூடாது, அடியன்கிற சொல்லுக்கே அப்புறம் அர்த்தம் போயிடும். முதல்ல நின்னாக்க அப்புறம் யாருக்கு அடியன்?
அடியார்க்கு 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 அடியான் அப்படின்னு சொன்னால் கடைசி தீர்த்தம் நமக்கு கிடைச்சா போரும் என்று கோஷ்டியினுடைய கோடியில கை குபிச்சு கொண்டு நிற்கணும்னு ஆசைப்படுறார் பெரியாழ்வார். அதனால கடை கொண்டு அப்படிங்கிற கடைசியில கொண்டு இருக்கக்கூடிய கை தோழும் பக்தர்கள் அப்படி அடியார்க்கு அடியார்க்கு அடியான் என்று சொல்லி கைது கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் திருக்கோட்டில்ய நித்தியவாசம் பண்ணணும். திவ்ய தேசம் சத்சங்கம் ரெண்டும் நிரம்பி இருக்கட்டும். திருக்கோட்டியூர் எம்பெருமான அழைச்சாதானே அங்க போக முடியும். திருவரங்கம் பெருமாளை அழைச்சாதானே அங்க போக முடியும். பிருந்தாவனம் கண்ணனை அழைச்சாதானே போக முடியும். திவ்ய தேசத்து பெருமாளை அழைச்சாதானே. ஆனால் அங்கங்கு பாகவதால் நிறைய இருக்காளே, அவள் அங்க ஒரு ராமானுஜ கூடம் கட்டிண்டு அங்கங்க இருக்கா. எங்க ராமானுஜ கூடத்துக்கு வாங்குவோம்னு ஒரு அசட கூட அழைச்சுட்டு போறாளே. பகவான் அழைப்பனோ மாட்டானோ, பாகவதால் அழைப்பா. அந்த பாகவதர்கள் இருந்த ஊர், ஒரு பாகவதன் அந்த ஊர்ல இருக்கிறான் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த பெரிய திவ்ய தேசம் இல்லையே. ஏனால் மாரநேரி நம்பி அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்றோம். பெரிய நம்பிகள் காலத்துல இருந்தவர். யாரு கண்டா அந்த மாரநேரிய? மாரநேரின்னு ஒண்ணு உண்டுன்னு யாரு கண்டா? அந்த நம்பிய அங்க இருந்தார் அப்படிங்கிறதுனால அந்த ஊருக்கு ஒரு பெருமை வந்தது இல்லையா? திவ்ய தேசம் இல்லை இருந்தாலும் ஒரு ஊருக்கு என்ன பெருமைனால் இந்த ஊர்ல ஒரு பாகவதர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு ஊர் அப்படி இருந்தா கூட போறோம். ஏன்னா அவர் அங்கெல்லாம் நடமாடி இருப்பாரே, அவர் பாத தூளி எல்லாம் அங்க இருக்குமே. இது அவர் திருமாளிகை தானான் வேண்டாம். அவர் இருந்த காலம் எந்த காலம் வேண்டாம். அவர் திருவடி வச்ச மண்ணு தானே, அது போருமே. அவர் திருவடி வச்ச மண்ணு தான், அது போருமே. அந்த பாகவதாளுடைய சமகாலத்துல இருந்துட்டையோ உன்னை விட பாக்கியமா உலகத்துல கிடையாது. ஏனால் அவளுடைய சமகாலத்துல நாமும் இருந்தோம் அப்படின்னா, இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார் போலோ. அந்த பாகவதோத்தமர்கள் இருக்கிற காலத்திலே அவர்களுடைய ஊரிலேயே அவர்களோட கூடவே இருக்கிறவர்கள் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ என்கிறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.